வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஐஸ்கிரீம் 1 பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக தான் வச்சு ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த எஸ்கேப் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, ஹலோ, நான் இதை ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் அந்த கீ கூட எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் போய் இந்த ஐஸ்கிரீம் தலைங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஓகே, நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணிடுவானா? ஓகே, ஸோ இப்போ வந்து அவனை பிடிச்சிட்டானா வந்து நம்ம வந்து ரோப் தேடணும். வேறு ரோப். ஓகே, இதில் கிடச்சிச்சு ரோப்பு. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து இதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. நான் நார்மல் தான் வச்சு ப்ளே பண்ணுறேன். இருந்தாலுமே வந்து ஒரே ஒரு லைஃப் தான். நம்ம வந்து இல்லைன்னா ஆடு பார்க்க சொல்கிறானுங்க. அவனுங்க ஆடு பாரு, நான் உனக்கு இன்னொரு லைஃப் தரேன் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன் கேஸ். பக்கா இல்லை என்ன கிளிச்சான்னு தெரில. இல்லை, இப்போ வேகமாக அப்படியே போயிடலாம். ஓகே, நான் ஜாய்ஸ்டிக்லேருந்து கை எடுத்துட்டேன். அது வாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கு. ஓகே, ரெக்கார்டர் வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, என்னன்னு தெரில, தொண்டு ஒரு மாதிரி இருக்கு கேஸ். சரி, ஓகே போகலாம். ஐயோ ரொம்ப லேக் ஆகுது கேஸ். எனக்கு என்னன்னு தெரில பாருங்க, சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கா என்னன்னு தெரில எனக்கு. விளையாடவே முடியல. ஓகே நிமிஷம், சென்சிட்டிவிட்டி இல்லை சென்சிட்டிவிட்டி கேமரா சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாச்சு நான். ஓகே, இது கரெக்டாக இருக்குது கேஸ். இப்படி வச்சுக்கலாம், இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து கேஃப்டேரியாவுக்கு வந்துருக்கோம். எங்கள் கேஃப்டேரியாவில் வந்து நம்ம வந்து கோடு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கோடு வந்து இங்கே இருக்க ஏதாச்சும் ஒரு டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும். ஸோ அந்த கோடை பார்த்தீங்கன்னா வந்து இது கண்டுபிடிக்கணும் கேஸ். ஓகேங்களா, ஸோ இதில் பார்க்கலாம். இதில் இருக்கா? இதுலேயும் இல்லை. ஓகே, அந்த ராடு அங்கே இருக்கான். இருங்க, அவன் எங்கே வரான்னு பார்த்துருக்கலாம் எதுக்கோ. இல்லை நம்ம தேடும் போது வந்து இது பிடிச்சிடுவான். எங்கே கேஸ் போகிறான் அவன்? அங்கேயே நிற்கிறான். எனக்கு தெரிஞ்சு இங்கே வருவான்னு நினைக்கிறேன். இல்லை அவன் அஞ்சில் போயிட்டான். ஓகே நைஸு. ஓகே, அவன் வரலை. அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்குள்ளேயும் கோடு இல்லையா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கணும், இல்லைனா அங்கே லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே கிடச்சிச்சு. ஓகே நைஸ். ஸோ இதை போட்டு இதை வந்து திறந்துக்கலாம். இங்கே வந்து காயின் இருக்கும். ஸோ இந்த காயின் எடுக்கணும். இங்கே வந்துட்டான்டா. ஓகே, நம்ம அப்படியே ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம். நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த புது அப்டேட்டில் ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது நான் வந்து ஒரே ஒரு ட்ரை தான் கேஸ் வருது. இன்னொரு ட்ரை வேணால் நீ வந்து இதை ஆடு பார்க்கணுன்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்கள். நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நான் வந்து ரிமூவ் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தா காஸ்டா? ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே இருக்க ஓகே ஜெசிகா. நான் போன வாட்டி விளையாடும் போது இதே பேர் தான் கேஸ் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கேஃபடேரியாவில் வந்து இது யார் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ நான் விளையாடும் போது இது ஜெசிகான்னு இப்போ வந்திருக்கு. நீங்கள் விளையாடும் போது எது வேணாலும் வரலாம். நிறைய பேர் இருக்குது, ரேண்டமாக வரலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதாக விளையாண்டேன். அப்போது வந்து அப்போவும் ஜெசிகான் தான் வந்துச்சு, இப்போவும் ஜெசிகா தான் வருது. என்னன்னு தெரில. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் வேலை இருக்குது. இவன் என் சைட்லேருந்து போகணும். நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன். சரி, நான் என்ன கூட விளையாட்ருக்கேன். வாடா விளையாடு. ஸ்டக்கே வரான். ஓகே, இவன் சைடு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு ஆயில் கேன் எடுக்கணும். இங்கே வந்து ஆயில் கேன் எடுக்கணும். அப்புறமா வந்து அந்த இது ஓப்பன் பண்ணோம்ல, அந்த கவுண்டர். ஸோ அதில் இருந்து வந்து காயின் எடுக்கணும் நம்ம. ஆயில் கேன் இங்கே இருக்கா? பார்த்துட்டோன்னா என்ன சவுண்டு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கு கேஸ் ஆக்சுவலாக. அவன் இன்சைடு வரட்டும். நம்ம அப்படியே இன்சைடாக போய்க்கலாம். அவன் உள்ளே போயிட்டானா என்ன? உள்ளே போயிட்டான். நம்மக்கிட்ட வரக்கூடாது அவன் திருப்பி. ஓகே, அவன் அங்கே உள்ளே போகிறான், கிச்சனுக்குள்ளே போகிறான். நம்ம அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, அவன் நம்ம திருப்பியும் பார்த்துட்டானா?
வாடா வாடா ரோடு வா வா வேகமாக வா. கரெக்டாக இந்த சைடை வரட்டும், வெயிட் பண்ணுவோம் நம்ம கொஞ்சம். ஓகே வரானா, அப்படியே இந்த சைடை ஓடிடலாம். சைடை ஓடி தவிர எங்கே இருக்கும் வரான் கேஸ். ஐயோ நல்ல வேலை நான் போய் உள்ளே போய் எடுத்துருப்பேன், நேரத்துக்கு எடுத்துதான் போய் மாட்டிப்பேன். ஷோ இவன் விளையாடிட்டே இருக்கான் கேஸ் நம்ம கூட. சரி ஓகே இருங்க, இவனுக்கு திருப்பி இந்த சைடை போவோம். வாடா 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 இன்சைடா வா இன்சைடா வா இன்சைடா வா. இவன் ஃபஸ்ட்டு இன்சைடாக ஃபுல்லாக போகட்டும், அப்புறமா தான் நம்மளால் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும். இல்லைனா இவன் கூட வாட்டி நம்ம வாட்டி விளையாட்டுருக்க வேண்டியதான். காயினடு ஓகே காயினடிச்சாச்சு. எங்கே இருக்கான் அவன் இப்போ? ராடு இங்கே தான் இருக்கானா? ஓகே நம்ம இங்கே சும்மா ஒழிஞ்சிக்கலாம். சரி போகிறானா இல்லை பார்க்கலாம். இன்சைடாக வரானா? ஓகே இவன் கூட இங்கே ரொம்ப நேரமாக ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்கேன். இந்த காயினை மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு போட்டோன்னா அவள் தான் நமக்கு டாஸ்க் வந்து இது கம்ப்ளீட் ஆகிடும். வாடா வாடா ராடே இன்சைடு வா. நம்ம இன்சைடு போட்டு நம்ம அப்படியே இன்சைடாக இதை வேனுக்கு போயிடலாம். வாடா வாடாடு வராடு வா 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 இன்சைடு வா இன்சைடு வரணும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எங்கே போகலாம்னா ஸ்டால் போகணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே இப்போ அந்த இங்கே வந்து நம்ம வந்து ஒரு இது எடுக்கணும். இந்த பெட்ரோல் கேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கணும். எடுத்தாச்சு. இங்கே வந்து வேறு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை கேஸ், வெறும் இப்போதைக்கு இந்த பெட்ரோல் கேனை மட்டும் தான் இங்கே எடுக்கணும். இங்கே அவ்வளோவா வேறு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. இவன் வந்து நம்ம அதை வந்து இங்கே பூட்டியாக தான் யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வாடடே இவன் இன்சைடாக வரட்டும், நம்ம அதுக்குள்ளே அப்படியே வேனுக்குள்ளே போய் ஏறி உக்காந்துக்கலாம். ஓகே அதை சாத்திட்டு இருங்க. இந்த மியூசிக் ஸ்டாப் இப்போ வந்து எங்கே போகணும்னா பார்க்கிங் போகலாம். ஓகே இப்போ பார்க்கிங் போகலாம். பார்க்கிங்கில் தான் இப்போதைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது. ஸோ அதை முடிக்கணும். ஐயோ பார்க்கிங் இல்லை, ஐயோ பார்க்கிங் இல்லை, சாரி பார்க்கிங் இல்லை, தப்பாக வந்துட்டேன் பார்க்கிங் இல்லை, ப்ளே கிரவுண்டு கேஸ் ஆக்சுவலாக. ப்ளே கிரவுண்டு போகணும். மறந்து இங்கே வந்துட்டேன் பார்க்கிங்க்கு. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், காயின் இருக்கா, காயின் எடு. இப்போ வந்து நம்ம போயிட்டு வந்து ஒரு கன்று வாங்கணும். அந்த கன்னை வச்சு நம்ம ராடை வந்து பிளந்து எடுக்கலாம். ஓகே ஸோ இதை போடு. கன்று தாங்கடாடி. ஓகே கன்னை எடுத்தாச்சு. எங்கே இருக்கானு தெரியலையே. எங்கடா இருக்க ராடே? நம்ம இந்த சைடு போகும்போது அவன் சைடு இருந்தால் அப்படியே பிடிச்சிடுவான். அதனால நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவான், வரட்டும். எங்கே வேணாலும் போயிருப்பான் அவன். இந்த பொந்துக்குள்ளே கூட போயிருப்பான், யாருக்கு தெரியும். இங்கே நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது. ஸோ அதை வந்து முடிக்கணும். எங்கடா இருக்க ராடே? இதோ அங்கே இருக்கான். அதோ ராடே கரெக்டாக இதில் வந்து இவன் மண்டையில் போய் அடிக்கணும். மண்டையில் போய் அடிச்சா இவன் சாவான், எல்லாம் சாக மாட்டான். ஓகே ஸோ இப்போ வந்து ஆயில் கேன் இருக்கா? ஸோ இந்த ஆயில் கேனை வந்து இங்கே போய்ட்டு ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியில் வந்து நம்ம வந்து ஊற்றினா அந்த கம்பி வந்து லூஸ் ஆகிடும். அப்புறமா அந்த கம்பியை வந்து நம்மளால் திறக்க முடியும். இந்த இதுதான் இந்த மாதிரி ஃபென்ஸ் மாதிரி போட்டு இது வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இது ஆயில் ஊற்றாச்சா பாருங்க. எல்லாத்துக்கும் ஆடு பார்த்தா போதும், ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறானுங்க. ஏன் கேமே ஆடு பார்த்தா ஃப்ரீயாக முடிச்சிடலாம் அந்த மாதிரி வைங்களேன். இதுக்கும் அந்த வெண்டிங் மிஷின் போய் போடுறதுக்கும் ஆடு இருந்தால் ஃப்ரீயாகவே பண்ணிடலான்னு சொல்கிறானுங்க. இந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட ஆடு, இந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏன்டா ஆடு? சரி ஓகே ஸோ இப்போ வேகமாக போகலாம். அவன் எந்திரிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிருந்தாலும் நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உள்ளே வருவான், எப்படி இருந்தாலும் உள்ளே வருவான். ஓகே ஃபஸ்ட்டு வேகமாக போகலாம். இங்கே வந்து இங்கே வந்து ஒரு இது இருக்கும், அது என்ன, இந்த ஃபியூவல் ஃபில் பண்ணுறது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறோம். ஏதாவது தண்ணி உழுவுற மாதிரி இது சவுண்டு இருக்குது. இது சவுண்டு. ஓகே கேன் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இவன் இந்த சைடாக வந்துடுவான் தான் எனக்கு பயமாக இருக்குது. வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படி விட்டு வச்சு போயிடலாம். ஓகே என்ன இருக்கானே இங்கே? வரான்டா, வரான். ஓகே அவன் வரட்டும், நம்ம அப்படியே ட்ரிக்ஸ் பண்ணி அப்படியே தப்பிச்சிடலாம். நம்ம வாடா வேகமாக வாடா. ஐஸ்கிரீம் வேகமாக வா. இந்த ஃபென்ஸ் இந்த இதை வச்சு நம்மளால் ஈஸியாக தப்பிக்க முடியும். எங்கடா இருக்குது ஐஸ்கிரீம்?
ஐஸ்கிரீம் தலையா, வா வா வா. என் சைடு நம்மளால எங்கேயும் தப்பிக்கவும் முடியாது. இவன் அப்படியே இதுக்குள்ளே பூந்து வருவான். பூந்து வரானா இல்லை, பூந்தா வராங்க. அந்த டைமில் நம்ம வாட்டுக்கு அப்படியே இன்சைடாக ஓடி போயிடலாம். அவள் தான் இப்போ போயிட்டு கண்ணை எடுத்து நம்ம இது வச்சிடலாம். வரானே என்ன, பின்னாடி தான் வரான். ஸ்லோவாக தான் இங்கே வருவான் இவன். ஈஸி நார்மல் மோடில் இவன் ஈஸியாக தான் வரான். ஸ்லோவாக தான் வரான். வாய் ரொம்ப இது கொலாப்ஸ் ஆகுது என் வாய். ஏன்தான் தெரில. செகண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுனாலயா என்னன்னு தெரில. இருங்க அவன் வரட்டும். வந்து வரான் பாருங்க. வரடே வட வட வட. இவன் இதுக்குள்ளே இருக்கும்போதே அப்படியே அவன் அடிக்க முடியுமா? அடிக்க முடியல. வா வா வெளில வா வெளில வா வெளில வட ராட்டே. வாங்கிக்கோ, வாயில வாங்கிக்கோ. ஓகே. ஸோ இப்போ வந்து இதை தூக்கி இது வேனில் போட்டாச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து இந்த க்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ணணும். அதை வந்து கீழே உள்ள வைக்கணும். அப்போ தான் நம்மளால் இந்த பார்க்குள்ளே வந்து போக முடியும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ. இதுக்கு வந்து இவங்க வந்து இது கொலாப்ஸ் பண்ணி வச்சுருப்பானுங்க. இந்த ஒரு லிவர் இழுத்துட்டு அந்த ஒரு பட்டனை அமுக்கணும். இது வந்து மாறி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இது பண்ணால் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது பண்ணாலே போதும். எனக்கு எல்லாம் மாறுமா இது தெரில. ஓகே. ஸோ போகலாம். நான் இன்னும் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அப்போவும் இது நான் வந்து இதை செய்து அமுக்குனா அது வந்து இதாகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து ஒருத்தரோட யூனிஃபார்ம் இருக்கும். அந்த யூனிஃபார்மில் வந்து ஒரு கீ இருக்கும் கேஸ். இதோ இங்கே இருக்கு பாருங்கள். இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஆஃபீஸ் கீ இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸ் கீ நமக்கு வந்து தேவைப்படும். ஒரு ரூமை வந்து ஓப்பன் பண்ணணும் இன்னும். ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம். அவன் வந்து எக்ஸ்ட்ரா நினைக்கிறான். ராடு சவுண்ட் வருது. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இன்சைடாக போயிடலாம். ஓகே. எங்கே இருக்கான் அவன்? இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. நான் வந்து அவனை வந்து அங்கேயே இதாச்சு போட்டேன். இப்போ எங்கே இருக்கான்? டே ராடே கேஸ். ராடு எங்கே இருக்கான்னு தெரில. எங்கடா போனான்? ராடை காணோம். அவன் வேறு எங்கே போய் நம்மள. ஓகே இருங்க, நம்ம இந்த கன் எடுத்துக்கலாம். கன்னுடுறா. ஓகே கன் எடுத்துட்டான். இங்கே எங்கேயாச்சும் இருக்கானே என்ன? இல்லை, இங்கே எங்கேயும் இல்லை. இப்போ நம்ம வந்து அவனை அடிக்க தேவையில்லை. பார்க்கிங் போகலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 80% ஆஃப் கேமை வந்து முடிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப சின்ன கேம் தான் கேஸ். இது வந்து அவ்வளோ பெரிய கேம்லாம் கிடையாது. ஒரு சின்ன நார்மல் கேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து இந்த ஏதோ இங்கே இருக்கானா ஐஸ்கிரீம் மண்டை வச்சுடுவா. வாங்கிக்கோ. அவள் தான். இவன் வந்து வேறு எங்கேயாவது அடிச்சு கொடுக்கணும். இங்கே இருக்கனால எப்போயாச்சும் எந்திரிச்சுப்பான் இவன். ஓகே. இதையும் ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ வந்து அந்த இதில் வந்து ஒரு கார் இருக்கா. இந்த காரில் வந்து நம்ம வந்து ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணோம். ஃபியூவல் ஃபில் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபியூவல் ஃபில் பண்ணியாச்சா? இப்போ போயிட்டு ஒரு இடத்த வந்து நம்ம வந்து உடைக்கணும். எஸ் ஓகேங்களா? வாங்க. இந்த காரை கண்ட்ரோல் பண்ணால் இதில் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. இதோட ஸ்டாச்சா? இப்போ போயிட்டு பின்னாடி போயிட்டு நம்ம வந்து அந்த ஒரு இதையும் உடச்சிடலாம். ஏன்னா நான் வந்து இங்கே தான் மாட்டினேன். இந்த செல்லில் இது என்னன்னு இருக்கனால இங்கே தான் மாட்டினேன் போன கேமில். இந்த காருக்கு வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப இதுவாக கொடுத்துருக்கானுங்க, மோசமாக கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு ஆக்சுவலாக இன்சைட் ஓப்பனு அப்படி இன்சைட் அப்புறம் இன்சைடும் உடச்சு விட்டுலாம். ஓகே. கண்ட்ரோல் கொஞ்சம் இது வியர்டாக தான் இங்கே இருக்குது. சரிங்களா? கண்ட்ரோலை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஆனால் கண்ட்ரோல் ரொம்ப வியர்டாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த கார்லேருந்து இறங்கிடலாம். இனிமேல் தேவைப்படாது இந்த காரு. இந்த காரில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ராடு வேறு வரானா. இந்த காரில் போய்ட்டு அவனை அடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட இதுவாக நம்மளை பிடிச்சிடுவான். அதனால தான் வாடா ராடு வா. இப்போ திருப்பியும் அவனை சுத்த வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் இப்போதைக்கு கடுப்பு. இவன் சைடாக வரட்டும். நம்ம அப்படியே வேகமாக ஓடி அந்த சந்து வழியாக அப்படியே அந்த சைடாக போயிடலாம். ஏன்னா இவன் பொறுமையாக வந்துட்டுருப்பான். ஓகே இங்கே செஞ்சுட்டு வந்துட்டானா. இப்போ அப்படியே அந்த சந்து வழியாக நம்ம வந்து கீழே போயிடலாம். இவன் கூடலாம் நம்ம விளையாட்டுலாம் இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வேகமாக பண்ணலாம். ஓகே இந்த சைடு வந்தாச்சு நம்ம.
நான் வந்து ஏன் தெரியுமா அந்த 2 சைடும் உடச்சி விட்டேன், ஏன்னா நான் வந்து அந்த கீயை கூட எடுத்துட்டேன். லாஸ்ட்டில் கீ எடுத்துகிட்டு ராடு வந்து அந்த ஃப்ரண்ட் சைடாக வந்துட்டான். நான் அப்போ வந்து இது மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆஃபீஸ்க்கு இருந்துச்சு, நம்ம ஆஃபீஸ்க்கு எங்கே இருங்க, நான் கன் எடுத்தாகணும் ஃபஸ்ட்டு. இது காலி பண்ணிடுறேன், எல்லாம் தொலை பண்ணிட்டே இருப்பான். ராடி கீழே வாடாடி. அவன் வந்து இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக கூட வருவாங்க. அங்கே இங்கே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது, அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக கூட அவன் வருவான். ஸோ அதனால் பார்த்து தான் இருக்கணும். இது என்னது, இதை ஓப்பன் பண்ண முடியுமா என்ன? இல்லை ஓப்பன் பண்ண முடியல. அவன் வரட்டும். இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு இருக்குது தெரியுமா, அந்த ஆஃபீஸ்க்கு வச்சு இங்கே வந்து ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அண்ட் அங்கேருந்து ஒரு கார்டு நம்ம வந்து எடுக்கணும். இப்போ இந்த இவன் எங்கே இருக்கான், ராடு? அதோ இங்கே இருக்கானா? வாடா ராடே. மூஞ்சி என்னடா மூஞ்சிது, கன்றாவி மூஞ்சி. ஓகே, ஸோ இதில் வந்து 5 புல்லட் இருக்குது, பரவாயில்ல. நம்ம வந்து கேமே முடிக்க போகிறோம். அண்ட் இது இல்லை, எனக்கு தெரிஞ்சு மேலே நினைக்கிறான் அவன். மேலே ஆக்சுவலாக மேலே, நான் கீழே நினச்சிட்டு இருந்தேன், மேலே இருக்குது. மேலே வந்து இது அந்த இதில் போய்ட்டு நம்ம வந்து அந்த காஃபியில் வந்து ஒரு இது பார்த்தோம்ல. ஸோ நான் போகும்போது ஜெசிகா இருந்துச்சு, ஸோ அதனால் நான் வந்து அந்த கார்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் போகும்போது எந்த ஒரு இது இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. யாரோட பேர் இருக்கோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த கார்டை வச்சு நம்ம இன்னொரு வேலை செய்யணும். ஸோ அந்த வேலை என்னென்னா வந்து இது அங்கே அந்த கேஃபிடேரியாவில் வந்து நம்ம வந்து ஒரு இது பார்த்தோம்ல, அது பேர் என்ன, ஒரு டோர் பார்த்தோம்ல கேஸ். ஸோ ஓகே கேஸ், ஸோ இப்போ நான் வந்து இது கேஃபிடேரியாவுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே, கேஃபிடேரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் தான் இங்கே இருக்கான். சரிங்க, அந்த ராடு வந்து எங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை நான் இது காலி கூட பண்ணிடலாமா? இல்லை அங்கே வந்து நம்மளை தொலை பண்ணிருப்பான். கண்ணுடுறா. ஓகே, 4 புல்லட் இருக்கா? ஓகே பரவாயில்ல. இதோ இங்கே இருக்கானா ராடு? இருங்க லைட்டாக பேக் பிக்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து இந்த கார்டு தான் கெஸ் பண்ணி நம்ம தேவைப்படும். நான் வேகமாக இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இருங்க. இப்போதைக்கு டக்குன்னு வேலை செய்யணும். எங்கடா கண்ணுங்க, கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்து இது வேனுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து வேகமாக எல்லாத்தையும் பண்ணோம். இங்கே கீழே போயிட்டு இங்கே வந்து ஒரு இது இருக்கும், சாவி. இந்த சாவி தான். இந்த சாவியை நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு போடா உள்ளிட்டு போடா. ஓகே வந்துட்டோமா? ஓகே, ஸோ இப்போ வந்து திருப்பி பார்க்கிங் போவோம். ஓகே, நான் வந்து அந்த கட்சியில் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ திருப்பி பார்க்கிங் வந்தாச்சா? இப்போ வந்து இங்கே வந்து இந்த கன்னை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, கன் எடுத்துகிட்டு எங்கே இருக்கான் அவனை வந்து இப்போ வந்து போட்டு தள்ளிடலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு மெயின் டாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து அந்த குறுக்கால் அந்த கௌஷிக் மாதிரி அவன் வந்து இருந்துட போகிறான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அவனை போட்டு தள்ளிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஒரு சாவியில் வந்து ஏதோ நம்பர் போட்டுச்சுல, அந்த நம்பர் உள்ளே இருக்கிற வந்து இந்த ஷெட்டை வந்து நம்ம திறக்கணும். மேலே வந்து அந்த ஒரு வந்து ஒரு நம்பர் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ அந்த ராடு பையன் எங்கே இருக்கான்னு தெரில, இருந்தானா அவனே அப்படியே முடிச்சு விட்டு திருப்பி அப்புறமா இந்த ஷெட்டர் ஓப்பன் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு கட்டிங் பிளேயர் இருக்கும் கைஸ். ஸோ அந்த கட்டிங் பிளேயர் தான் நமக்கு தேவைப்படும். அதை வந்து எடுக்கணும். இருங்க, இவன் எங்கே இருக்கான்னு தெரில. நான் ஒரே இடத்துல நின்றுட்டே தான் இருப்பேன். இதோ இங்கே இருக்கான். ஐஸ்கிரீம் வண்டியை கம்மியாக. ஐயோ ஐஸ்கிரீம் தலையா வாங்கிக்கோ, சிறப்பு. ஓகே, இப்போதைக்கு வேகமாக எல்லாத்தையும் செய்ய வேண்டும். இப்போதைக்கு ஒரே ஒரு இதாக இருக்குது, பரவாயில்ல. ஓகே, 235 இது வந்து மாறாது கேஸ். இந்த 235 இது வந்து மாறாது. இது வந்து எல்லாருக்கும் ஒரே இதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து போய்ட்டு இந்த கட்டிங் பிளேயர் இதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. இதை எடுத்துக்கலாம். அந்த ஐஸ்கிரீம் தலையை நினச்சிட்டானே என்ன, இல்லை இந்த எந்திரிக்கலை. ஓகே, ஸோ நம்ம போயிட்டு உடனே நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டுறலாம். இருங்க, எனக்கு என்னவோ இதுவாகவே இருக்குது. நான் எதுக்கும் போயிட்டு, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் இதுவானா டெட்டானா அசிங்கம் தான். ஸோ அதனால் எதுக்கும் நம்ம வந்து கன்னையும் கூட எடுத்துருப்போம். அவன் வந்துச்சானா உடனே போட்டு தள்ளிடலாம். போட்டு தள்ளிட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த ராடே இன்ஸ்டாவன் ராடே
ஐஸ்கிரீம் தலையா அவன் மேலே தான் கெஸ் போகிறான். மேலேயா போகிற இரு உனக்கு இருக்குடா இன்னைக்கு உனக்கு இருக்குடா. அவன் வந்து மேலே வரான் கெஸ் ஓகேங்களா. ஸோ மேலேயே வச்சு அவன் கதையை முடிச்சிடலாம். ஆடு தன்னால் வந்து தலையை காமிக்குது. நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா டக்குன்னு போயிட்டு இது பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இருங்க அவன் வரட்டும். எப்படி தான் இந்த டோர் ஓப்பன் பண்ணி வருவான் பார்த்துக்கலாம் அவனை. இன்சிலிருந்து வரியா நமக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஜீனியஸ் இவர். ஓகே 1 மினிட் இருக்குது. டக்குன்னு போய் எல்லாத்தையும் பண்ணுறோம் ஓகேங்களா. வேகமாக டோர் ஓப்பன் பண்ணு. வேகமாக ஓப்பன் பண்ணுறாடே. இதுக்குள்ளே ஓடி போகுது. இதை வந்து கட் பண்ணி விட்ரு. இதை தூக்கி லேடரை இது பண்ணிவிடு. லேடர் பண்ணியாச்சா. அடுத்து பாக்ஸ்குள்ளே இந்த பாக்ஸை தர கீடு எடுத்தாச்சா. அவள் தான் கெஸ் இப்போதைக்கு. ஐயோ டே கடைசியில் போய்ட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணாதடா டே. போடா மேலே அப்போ போயிட்டான். மேலே போ மேலே ஏறிட்டாங்க கெஸ். ஓகே ஸோ அவள்தான் கெஸ். ஸோ எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். எங்கே இருக்கான் இந்த ஐஸ்கிரீம் தலையை வந்து இங்கே இருக்கானா அப்படின்னு நம்ம வந்து உடனே கீழே போயிடலாம். ஏன்னா இன்ஸ்டா நம்ம போகும்போது அவன் வச்சிட்டானா அவள் தான் போகிற கீழே போடா. ஓகே கீழே வந்தாச்சா. இப்போ அவள் தான் கெஸ் நம்ம வந்து எஸ்கேப் வந்து பண்ணியாச்சு. எஸ்கேப் ஆக போகிறோம் நெய்பர். அவள் தான் கெஸ். ஸோ எஸ்கேப் ஆயாச்சு கைஸ். வி ஆர் எஸ்கேப்டு ஓகேங்களா. ஸோ எஸ்கேப் ஆயாச்சு. இதுதான் இந்த குண்டு பையன் பேர் வந்து சார்லி. ஸோ இந்த சார்லி வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் 2 பார்த்தீங்கன்னா இது போடுறோம் ஓகேங்களா. அடுத்து ஐஸ்கிரீம் 2 வரும். ஓகே ஸோ அவன் போயிட்டானா அவள் தான். வி ஆர் கம்ப்ளீட்டட் த கேம். ஓகே வந்து இந்த மிக்ஸி தரான். அந்த வேனில் வந்து ஆட்டை போட்டான் போல். அந்த ஐஸ்கிரீம் வண்டியில் வந்து ஆட்டை போட்டான். ஓகே ஸோ the game completed. Okay nice. நான் ஒய்ஃபையும் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலும் ஆடு போடுறான் நீ. சரி ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ஐஸ்கிரீம் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பாய். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.